அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருது ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Blessing on the water, blessing on the bread, sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep his commandments which he has given them, that they may always aspire to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Psalm chapter 132 verse 1 to 18. சங்கீதம் 132 1 முதல் 18 வசனம் வரை. கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவங்களையும் நினைத்தருளும். A songs of the disgrace, Lord, and remember David, and share all these and applications. வசனம் 2. நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையே, யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாஸ்தலத்தையும் காணம் மட்டும். How he swore unto the Lord and vowed unto the mighty God of the Jacob. வசனம் 3. என் வீடாகிய கூடாரத்திலே பிரவேசிப்பதுமில்லை, என் படுக்கையாகிய வீட்டில் மேல் ஏறுவதுமில்லை. Surely I will not and come into the tabernacle of my house, nor go up unto my bed. வசனம் 4. என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைக்கு உறக்கத்தையும் வரவிடுவதுமில்லை என்று. I will not and give sleep to my eyes are the slumber too many eyelids. வசனம் 5. கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினேன். Until
I find out a place for the Lord and habitations for the mighty God of the Jacob. வசனம் 6. இதோ நாம் எப்பிராத்தீவிலே அதன் செய்தியை கேட்டு வானத்தின் வெளிகளில் அதை கண்டோம். The lo we heard of it at the Nebrath. We found it in the fields of the wood. வசனம் 7. அவருடைய வாஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவரை பாதப்படியிலே பணிவோம். We will go into his tabernacle. We will worship at his footstool. வசனம் 8. கர்த்தாவே உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீரே உமது தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். Arise, O Lord, into thy rest, and the ask of this strength. வசனம் 9. உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கெம்பீரப்பார்களாக. Let they and priests be unclothed with righteousness, and let they and stand shout for joy. வசனம் 10. நீரே அபிஷேகம் பண்ணிவித்தவனின் முகத்தை உமது தாசனாகிய தாவீது நிமித்தம் புறக்கணி ஆதிரும். For they and servants David's and she turned not away the face of any anointed. வசனம் 11. உன் கர்ப்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்று. O Lord, hate and sorrow when in the truth unto the David. He will not turn from it, for the fruit of thee and body will I set up their one. வசனம் 12. உன் குமாரன் உன் உடன்படிக்கையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தாள். அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள். உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவறவிடார். If they and children will keep my covenant and my testimony, that I shall touch them, their and children shall and also set up and they are one for evermore. வசனம் 13. கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாஸ்தலமாகும்படி விரும்பினார். For the Lord and hate and choose and join. He hate desire it for this and humble habitation. வசனம் 14. அது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், அதை நான் விரும்பும் நபடியால் அங்கேயே வாசம் பண்ணுவேன். This is my rest for the ever. Here will and evil, for I have and desired it. வசனம் 15. அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். I will abundantly bless your provision. I will satisfy your poor with and bread. வசனம் 16. அதன் ஆசாரியர்களுக்கு இரட்சிப்பை உடுத்துவேன், அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கெம்பீரிப்பார்கள். I will also unclothed hear and praise with and salvation, and hear and stand shall and shout aloud for joy. வசனம் 17. அங்கே தாவீதுக்காக ஒரு கம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணிவித்தவர்க்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். That I will make this horn of the David chew the beard. I will ordinate a lamps for many anointed. வசனம் 18. அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மதியிலே அவன் கிரீடம் புக்கும் என்றார். Is the enemy wool and clothed with same, but an up the self shall and is and crown flourish. இன்னைக்கு லா ஆஃப் த சாசிட்டி படித்தோம் சர்ச்சில். அதில் பாலிலாரி பிரசிடென்ட் சொன்னது ஒருத்தருக்கு ஒருத்தி, அதுவும் அந்த லா ஆஃப் த சாசிட்டியில் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து நம்ம சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் லேட்டர்-டே சயின்ஸில் பிரசிடென்ட் காற்று வீசுவதில் இருந்து ஓய்வில்லை அப்படின்றத ஒரு இதில் சொல்லியிருக்காங்க.
டோ பி கோவெல் கேண்டோ எழுபதின் மானார். தேவனின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான பயணத்தில் முன்னேற்ற மற்றவர்களுக்கு நாம் உதவ முடியும். 2015ஆம் ஆண்டிலே பிரேசிலின் பொர்னோபுகோ மாநிலத்தில் ஜே. ரூபன் கிளார்ஸ் சட்ட சங்கத்தில் 62வது உறுப்பினர்கள் 4 வெவ்வேறு முதியோர் இலக்கங்களின் வாசிப்பவர்களின் சட்ட வழக்குகளை விசாரிப்பதிலே மாநில வழக்கறிஞர்கள் அலுவலகத்துடன் ஒத்துழைத்தனர். ஒரு சனிக்கிழமை 5 மணி நேரத்தில் அந்த வக்கீல்கள் 200 குடியிருப்பாளர்கள் ஒவ்வொருவராக பேட்டி கண்டனர். அவர்கள் ஒவ்வொருவரும் சமூகத்தில் நடைமுறை ரீதியாக மறைக்கப்பட்ட இருந்தனர். அவர்களின் நேர்காணல்களின் போது வயதான குடியிருப்பாளர்களுக்கு எதிராக செய்யப்பட்ட கையிடுதல், தவறாக நடத்துதல் மற்றும் நிதி துஷ்பிரயோகம் போன்ற பல குற்றங்களை அவர்கள் கண்டுபிடித்தனர். அந்த சட்ட சங்கத்தின் ஒரு முக்கிய தூண் ஏழை எளியவர்களை கவனித்துக் கொள்வதற்கும் 2 மாதங்களுக்கு பின்னர் அரசு வழக்கறிஞர்கள் பொறுப்பான தரப்பினருக்கும் எதிராக வெற்றிகரமாக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தனர். உங்கள் உற்றார்களுக்கு நீங்கள் சேவை செய்யும்போது தேவனுக்கே சேவை செய்கிறீர்கள் என்று பெஞ்சமின் ராஜாவின் போதனைக்கு அவர்களின் உதவி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. திட்டத்தின் போது ஒரு குடியிருப்பாளரான லூயிசியா என்ற ஒரு கனீவியன் 93வது பெண்மணி நான் தனிப்பட்ட முறையிலே பேட்டி கண்டேன். எங்கள் சேவைக்கு நன்றியுள்ளவர்களாக அவர்கள் வாடிக்கையாளராக என்னையே கல்யாணம் செய்து கொள்ள என்றார். ஆச்சரியமடைந்த நான் அந்த அழகான இளம் பெண்ணை பாருங்கள், அவள் எனது மனைவி மற்றும் அரசு வழக்கறிஞர் என்று பதிலளித்தேன். அதனால் என்ன, அவள் இளமையானவள், அழகானவள், எளிதாக மீண்டும் திருமணம் செய்ய கொள்ளலாம், எனக்கு இருப்பதெல்லாம் நீர் மட்டும்தான் என்று அவர் சட்டென்று பதிலடி கொடுத்தார். அற்புதமான குடியிருப்பாளர்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இன்று தீர்வு படவில்லை. வாக்குத்தத்தத்தின் தேசத்தை நோக்கி சவாலான பயணத்திலேயே ஏரோயர் தங்கள் படகுகளிலே அவர்கள் மேல் விழுந்த மலை போன்ற அலைகளின் நிமித்தம் அநேக சமுத்திரத்தின் ஆழங்களில் புதைக்கப்பட்டார்கள். அதைப் போல இவர்களும் அவ்வப்போது கஷ்டங்களை அனுபவித்தார்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஆனாலும் இந்த சனிக்கிழமை அன்று முதியோர்கள் இல்லத்தில் வசிப்பவர்கள் பூமிக்குரிய அநாகமதியத்தை பொருட்படுத்தாமல் எளிய ஜெபங்களுக்கு கூட பதிலளிக்கிற அன்பான பரலோக பிதாவால் தங்கள் தனிப்பட்ட முறையிலே அறியப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருந்தார்கள். எஜமானர்களின் எஜமான் ஏரோதியரை வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை நோக்கி உட்காரமான காற்று அடித்தபடியே செய்தார். அதேபோல் கர்த்தரின் கரங்கள் ஒரு தாழ்மையான காற்றாக சேவை செய்ய நாம் தீர்மானிக்கலாம்.
வாக்குத்தத்தத்தின் தேசத்தை நோக்கி யோரோதியரை காற்று வீசி இதிலிருந்து ஓய்வில்லை என்பதைப் போல தேவனுடைய ஆசீர்வாதங்களையே பெறுவதற்கான பயணத்திலேயே முன்னேற்றம் மற்றவர்களுக்கு நாம் உதவலாம். பல ஆண்டுகளுக்கு முன்பே ஆயராக நான் அழைக்கப்பட்டதற்கான என் அன்பு மனைவி கிறிஸ்யாம் என்னும் நேர்காணல் செய்யப்பட்ட போது ஆலோசகர்களாக பரிசு செய்ய பெயர்களையே ஜெபத்துடனேயே பரிசீலிக்கும்படி எங்கள் பிணைய தலைவர்களிடம் கேட்டார். நான் பரிசு செய்த பெயர்களையே கேட்ட பிறகு ஒரு சகோதரர்களை பற்றி நான் சில விஷயங்களையே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கூறினர். முதலாவதாக, இந்த சகோதரர்களுக்கு படிக்க தெரியாது. இரண்டாவதாக, உறுப்பினர்களாக சந்ததிக்கு அவர் பயன்படும்படிக்கும் அவரிடம் இல்லை. மூன்றாவதாக, அவர் எப்பொழுதும் சபையிலே கூலிங் கிழங்களை பயன்படுத்தினார். கூலிங் கிளாஸ்களை பயன்படுத்தினார். தலைவரின் உண்மையான கவலைகள் இருந்தபோதிலும் அவரை இன்னும் எனது ஆலோசகராக பரிந்துரைக்க வேண்டாம் என்று நான் உறுதியாக உணர்ந்தேன். அதற்கு பிணையாக தலைவரும் ஆதரவளித்தார். ஞாயிற்றுக்கிழமை நானும் என் ஆலோசகரும் திருவிருந்து கூட்டத்திலேயே ஆதரிக்கப்பட்டோம். உறுப்பினர்களின் சமூகத்திலேயே ஆச்சரியம் தெளிவாக தெரிந்தது. அந்த அன்பான சகோதரர்கள் மெதுவாக மேடைகளை நோக்கி சென்றனர். அங்கு அவரது கூலிங் கிளாஸில் தலைக்கு மேல் விலங்குகள் பிரகாசமாக பிரதிபலிப்பதிருந்தன. அவர் என் பக்கத்தில் உட்கார்ந்தவுடன், சகோதரரே, உங்கள் பார்வையில் சிக்கல் இருக்கிறதா என்று கேட்டேன். இல்லை என்று அவர். பிறகு நீங்கள் ஏன் சபையிலே கூலிங் கிளாஸ் பயன்படுத்துகிறீர்கள் என்று நான் கேட்டேன். என் நண்பரே, உறுப்பினர்கள் உங்கள் கண்களை பார்க்க வேண்டும். நீங்கள் அவர்கள் நன்றாக பார்க்க முடியும். அந்த நேரத்திலே அவர் தனது கூலிங் கிளாஸ்களை கழற்றினார். மீண்டும் சபையிலே அவற்றை பயன்படுத்துவதே இல்லை. இந்த அன்பு சகோதரர்கள் நான் ஆயராக விடுவிக்கப்படும் வரை என்னுடனே சேவை செய்ய இன்று அவர் சபையிலே விசுவாசத்துடனே சேவையை செய்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அர்ப்பணிப்பு மற்றும் பக்திக்கும் ஒரு எடுத்துக்காட்டுமாயிருக்கிறார். ஆனாலும் பல வருடங்களுக்கு முன்னர் அந்த ஆராதனை கூட்டத்தில் இருக்கைகளில் மறைக்கப்பட்டு இருந்த ஒரு பெயர் தெரியாத கூலிங் கிளாஸ் அணிந்தவராகவே அவர் இருந்தார். நான் அடிக்கடி ஆச்சரியப்படுகிறேன். எத்தனையோ விசுவாசமுள்ள சகோதரிகள் இன்று நாம் மத்தியிலே அமர்ந்து உள்ளார்கள். மறக்க முடியாத இருக்கிறார்கள். நாம் நன்கு அறியப்படாதிருந்தாலும் அல்லது மறக்கப்பட்டு இருந்தாலும் சோதனைகள் நாம் ஒவ்வொருவருக்கும் தவிர்க்க முடியாமல் வரும். நாம் இரட்சகரிடம் திரும்பும்போது அவர் நமது உபத்திரவங்களை நமது ஆதாயத்திற்கான மற்றொருவர் மற்றும் மேலும் நமது ஆவிக்குரிய முன்னேற்றத்தையும் எளிதாக்கும் வகையிலே நமது சோதனைகளுக்கும் பதிலளிக்க நமக்கு உதவ முடியும். முதியோர் இல்லை, குடியிருப்பவர்கள், தவறாக மதிப்பிடப்பட்ட சபை உறுப்பினர்கள் அல்லது வேறு யாரோ இருந்தாலும் நாம் விசுவாசத்திலிருந்து ஓயாத அந்த காற்றாக இருக்கலாம். நம்பிக்கையை கொண்டு வரலாம் மற்றும் உடன்படிக்கையின் பாதையிலேயே மற்றவர்களை வழிநடத்தலாம். நமது அன்பான தீர்க்கதரிசி தலைவர் ரஸ்லம் நெல்சன் இளைஞர்களுக்கு உற்சாகம் மூட்டும் மற்றும் உணர்த்தலான அழைப்பை விடுவித்தார்.
தகுதியான திறமையான ஒவ்வொரு இளைஞர்களையும் ஒரு ஊழியத்திற்கு ஆயத்தம் செய்ய சேவை செய்யும்படி கர்த்தர் கேட்டுக்கொண்டுள்ளார் என்பதை இன்று நான் பலமாக உறுதிப்படுத்துகிறேன். பிற்கால பரிசுத்தவான் வாலிபர்களுக்கு ஊழியம் சேவை ஒரு ஆசாரியத்துவம் பொறுப்பு. இளம் மற்றும் திறமையான சகோதரர்களாகிய உங்களுக்கு ஊழியம் என்பது ஒரு ஆற்றல் மிக்க ஆனால் கட்டாயமற்ற வாய்ப்பாகும். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான இளம் ஆண்களும் பெண்களும் ஊழியக்காரர்களாக சேவை செய்வதன் மூலம் கர்த்தரின் தீர்க்கதரிசின அழைப்புக்கு பதிலளிக்கிறார்கள். நீங்கள் புத்திசாலி தலைவர்கள் நெல்சன் சொன்னது போல இந்த முந்தைய தலைமுறையையும் விட நீங்கள் உலகத்தில் அதிக தாக்கம் உண்டாக்க முடியும். நிச்சயமாகவே நீங்கள் ஊழிய பயிற்சி மையத்தில் காலடி எடுத்து வைக்கும் தருணத்திலேயே உங்களுக்குள் உள்ள சிறந்த பதிப்பாக நீங்கள் இருப்பீர்கள் என்று அர்த்தம் அல்ல. அதற்கு பதிலாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை முன்னதாகவே அறியாதவராய் ஆவியினால் நடத்தி செல்லப்பட்டேன் என்று நீங்கள் நெப்பியைப் போல உணரலாம். இந்த போதிலும் நீங்கள் போனீர்கள். ஒருவேளை எரோமியாவை போல நீங்கள் பாதுகாப்பதற்காகவே உணர்ந்து நான் பேச அறியேன், சிறுபிள்ளையை போல் இருக்கிறேன் என்று சொல்ல விரும்பலாம். உங்கள் தனிப்பட்ட குறைபாடுகளையும் கூட நீங்கள் பார்த்து, ஆண்டவரே, நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்று மோசேயைப் போலவே கூக்குரலிட விரும்பலாம். உங்களில் பிரியமும் வல்லமையும் உள்ள இளம் ஆண்கள் பெண்களும் இப்போதே இப்படி சிந்தனையும் கொண்டிருந்தால் கர்த்தர் பதில் அளித்ததை நினைவிலே கொள்ளுங்கள். நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்வதே நான் உன் அனுப்புகிற எல்லோரிடத்திலும் நீ போ. மேலும் அவர், ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று வாக்கு அளிக்கிறார். இடைவிடாமல் கண்டுபிடிக்கவும் மனம் திரும்பவும் முதலையும் போதிக்கவும் மனம் மாறவும் ஞானஸ்தானம் கொடுக்கவும் தினசரி மனம் திரும்புதல், விசுவாசம், சரியான கீழ்ப்படிதல் மற்றும் கடின உழைப்பு மூலம் ஊழிய காலத்திலேயே இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய நீங்கள் ஊக்கமாக பயிற்சி செய்யும் போது உங்கள் இயல்பான சுயத்திலிருந்து ஆவிக்குரிய சுயத்திற்கு வரியாயும் கட்டளைகளையும் உங்கள் மற்றும் நிகழும். நீங்கள் ஒரு பெயர் பாட்டை அணிந்திருந்தால் சில நேரங்களில் நீங்கள் அடையாளம் காணப்படலாம் அல்லது மறக்கப்பட்டதாகவும் உணரலாம். இருப்பினும் உங்களை தனிப்பட்ட முறையிலேயே அறிந்திருக்கிற ஒரு பூரண பரலோக பிதாவும் உங்களை நேசிக்கிற ஒரு இரட்சகரும் உங்களுக்கு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஊழிய தலைவர்கள் அவர்கள் பூரணமின்மை இருந்த போதினும் உங்கள் தனிப்பட்ட மரணமற்றத்தின் பயணத்திலே உங்களை வழிநடத்துவதில் விசுவாசித்து இருந்தும் ஓயாத அந்த காற்றாக உங்களுக்கு சேவை செய்ய உங்களிடம் இருப்பார்கள். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீங்கள் உங்கள் ஊழியத்திலே சேவை செய்வீர்கள். நீங்கள் ஆவிக்குரிய ரீதியாக மறுபிறப்பு எடுப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவினிடம் நீங்கள் நெருங்கி வரும்போது அவரது வாழ்நாள் முழுவதுமான சீஷராகுவீர்கள். நீங்கள் ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். சில நிபுணர்களுக்காக வெகு காலம் காத்திருக்கலாம், ஏனென்றால் அவர்களுக்கு இதுவரை உதவக்கூடிய ஒருவரும் இல்லை என்றாலும் ஒருவரும் அவரால் ஒருபோதும் மறக்கப்படுவதும் இல்லை என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்திருக்கிறார். மாறாக அவருடைய
அனி அனித்திய ஊழியத்தின் ஒவ்வொரு தருணத்திலும் ஒருவரை தேடுவதில் அவர் ஒரு பூரண முன் உதாரணமாக நாம் ஒவ்வொருவரும் நம்மை சுற்றியுள்ளவர்களும் நாம் தினமும் மூழ்கடிக்கின்ற நமது சொந்த எதிர்ப்பு புயல்களையும் சோதனைகளின் அலைகளையும் எதிர்கொள்கிறோம். ஆனாலும் காற்று வாக்குத்தத்தத்தின் தேசத்தின் நேராய் வீசுவது இருந்து ஓயாது இல்லை. இப்படியாக நாம் காற்றுக்கு முன்பாக தள்ளப்படவோம். நாம் ஒவ்வொருவரும் இந்த காற்றின் ஒரு பகுதியாக இருக்க முடியும். யாரேதியர்களை அவர்கள் பயணத்திலேயே ஆசீர்வதித்ததை அதே காற்றை போல மேலும் அதே காற்று நமது உதவியுடன் அடையாளம் காணப்படாத மற்ற மறக்கப்பட்டவர்கள் தங்கள் சொந்த வாக்குத்தத்தத்தின் தேசங்களை சென்றார் அடைய ஆசீர்வதிக்கும். இயேசு கிறிஸ்து பிதாவினிடம் நமது பேசுவாராக இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். உடன்படிக்கையின் பாதையிலே நம்மை எப்பொழுதும் வழிநடத்தும் பலத்த காற்றாக செயல்படுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன். ஆவிக்குரிய வளர்ச்சி, இளைஞர்கள் உபத்திரவம், ஊழிய பணி சேவை. இது அக்டோபர் 24, 2024. சர்ச்சில் நிறையா பேர் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு பெண்ணை இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த இதில் ஒரு பெண்ணை இச்சோட பார்த்தாலே அவளோட விபச்சாரம் செய்து ஆயிற்று என்று சொல்லியிருக்காரு. ஆயிற்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம கட்டுப்பாடணும், நம்மளை பாதுகாத்து கொள்ளணும். இப்போத்து காலகட்டத்தில் இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியாஸ்லாம் நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும், நம்மளை எப்படி நம்மளுடைய ஆவியை பாதுகாத்துக்கணும், பரிசுத்த ஆவியை நம்மளை விட்டு ஈடுபடாத மாதிரி நம்ம அதை கரையற்றதாக பாதுகாத்து கொள்ளணுன்றதை இன்றைக்கி பேசப்பட்டதே நம்மளுடைய எல்எஸ் கோரம் மீட்டிங்கில். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா, நான் சொல்ல இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, சத்யதாஸ் பர்சன் சொன்னது என்ன பார்த்திங்கன்னா, அவர் 4 வழியில் அவருடைய இதை பாதுகாத்துப்பார் அப்படின்னு சொன்னார். அதில் முதல் வழி, கார்டனை அதில் உள்ளே இருக்க வேலைகள்லாம் செய்யும்போது, அந்த கார்டனில் இருக்க வேலையை செய்யும்போது ஒரு விதத்தில் நான் என்னை பாதுகாத்துக்கிறேன். 2வது மியூசிக்ஸ், ட்ரம்ஸ் வாசிக்கிறது, கீபோர்ட், இந்த மாதிரி சில மியூசிக்ஸ்லாம் நான் வாசிக்கும் போது அதுலேருந்து நான் காத்துக்கொள்கிறேன். 3வதாக ஸ்போர்ட்ஸில் அவர் இருக்கனால அவர் அதில் காத்துக்கொள்கிறேன் அப்படின்னாரு. 4வதாக ஒன்று சொன்னார், அது நான் வரல. இது வரைக்கும் அவங்க பசங்களை சினிமாக்கே கூட்டு போகல அப்படின்றத அவர் சொன்னார். அவர் சொன்னது எனக்கு வியப்பாக இருந்தது. அது இல்லாமல் அவங்களுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா சர்ச்சு கட்டியிருக்காங்க. நேற்று ஒருத்தர் நான் பார்த்தேன், அவருடைய முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க தாத்தா பாட்டியெல்லாம் சர்ச்சு கட்டியிருக்காங்க. அவரை நான் ஊபரில் பிக்கப் பண்ணேன். எந்த இடம் பார்த்திங்கன்னா, கரெக்டாக சொல்லணும், எர்கேஞ்சேரி சிக்னல்லேருந்து உள்ளே போனால் ஒரு உமன்ஸ் காலேஜ் வரும். அந்த ரோட்டில் இருக்க அவர் வீடு, சர்ச்சுக்கு பக்கத்துலேயே வீடு. அவங்க தாத்தா பாட்டி தான் அவருக்கு அந்த சர்ச்சு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களாம் ஊழியம் பண்ணுறாங்க. ஆனால் இவரால் அதெல்லாம் முழுமையாக இருக்க முடியல. ஏன்னா அவர் பெரிய பாவம் செஞ்சுருக்காரு. எப்படியாப்பட்ட பாவம் வந்தாலும் இயேசு கிறிஸ்து மன்னிப்பார். ஆனால் நம்ம அதை ரிப்பெண்ட் பண்ணணும். எல்லாருக்கிட்டே நம்ம ரிப்பெண்ட் பண்ணுறத விட அவர்கிட்ட ரிப்பெண்ட் பண்ணிவிட்டு அதை திரும்பி நம்ம செய்யாமல் இருக்கும்போது கண்டிப்பாக மன்னிப்பார்னு அவருக்கு சொன்னேன். அது எப்படியாப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்தில் மன்னிக்கப்படும். அதை நம்ம திரும்பி செய்யக்கூடாது. அது ஒரு சப்போஸ் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன், அது ஒரு ரத்தம் சிந்துற காரியமாக இருந்ததுன்னா அந்த ரத்தங்கள் போய் அங்கே போய் கடவுள்கிட்ட சொல்லும். அப்படி தான் அந்த ஆபேல் அந்த ஆதாமுடைய 2 பிள்ளைங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு தவறு செஞ்சிடுறாங்க. கடவுளுடைய பலியை இன்னொருத்தருடைய பலி கடவுள் எடுத்துக்காதனால அவர் கோவப்பட்டு அவரை அழிச்சிருவார்.
அந்த அழிவு நிமித்தம் அந்த ரத்தம், குற்றமில்லாத ரத்தம் வந்து என்ன பண்ணுதுன்னா கடவுள்கிட்ட முறையிடுது. அப்போ அந்த ரத்தம் சொல்லுது, பார்த்துங்க, அதுதான் அந்த இடத்துல எவ்வளோ பெரிய பாவம் நடந்திருக்கு. அந்த மாதிரி யாரையும் பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாதுன்றது தான் இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அவரை வந்து கடைசி வரைக்கும் அவரை சாவடிக்கக்கூடாது யாரும், அப்படின்றது தான் அவருக்கு தண்டனை. அவர் மேலே முத்திரை போட்டுருவார் கடவுள், அவரை சாவடிக்க மாட்டாங்க. அவர் பயப்படுவார், நான் அவரை சாவடிச்சனாலும் என்னை சாவடிச்சிருவாங்களோன்னு அப்படின்னு. நான் சாவடிக்கலை. ஆனால் இப்போ அந்த மாதிரி ஒரு இதுக்கெல்லாம் தண்டனை பார்த்திங்கன்னா மரண தண்டனை கொடுக்குறாங்க. அப்படியாப்பட்ட பாவமாக இருந்தாலும் தான் செய்த பாவத்தை மனம் திருந்து சொல்லி அதுக்கு மன்னிப்பு அவர்கிட்ட கேட்டுட்டு திருப்பி அதை செய்யாமல் தன்னை கண்ட்ரோல் பண்ணி நல்வழியில் வாழும் பொழுது, அவர் நம்மளுக்கு சட்டத்திட்டங்கள் பிரகாரம் ஒழுங்காக வாழும்போது நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருப்போம் உலகத்துக்கு. அப்படி தான் சொல்கிற மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஆக்சுவலாக ஆமேஷ்னு ஒரு மக்கள் இருக்காங்க. அந்த மக்கள் பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. தான் டைம் எல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க, விரயம் பண்ண மாட்டாங்க. சர்ச்சே அவங்க வீட்டில் தான் நடக்கும், ஒரு வீட்டில் ஒரு வாரம். அப்படி இருக்கும்போது அந்த சர்ச்சு அதே மாதிரி ஒருத்தனுக்கு ஒருத்தி அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த மாமனுடைய கலாச்சாரத்தெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அது மாதிரி உலகத்தில் யாருமே கிடையாது. தமிழர்கள் அதை ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாரினர் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரில. அந்தளவுக்கு டீப்பாக விவசாயத்தை மட்டும்தான் அவங்க சார்ந்திருப்பாங்க. 8th வரைக்கும் தான் படிச்சிருப்பாங்க. ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க, கரண்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையும் தான் உலகத்துக்குள்ளே இழுக்கக்கூடிய விஷயங்கள், காரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அதே வாலிபர்கள் இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வந்தவங்க தான் இந்த UKTCலாம் ஏதோ ஒரு சேனலில் போட்டு காட்டினாங்க அவங்க வாழ்க்கையை. அதில் பார்த்தேன். ஆனால் திரும்பி அவங்கள உள்ளே அக்செப்ட் பண்ணிக்கலை அந்த வாழ்க்கைக்குள்ளே. அந்த மாதிரி வாழ்க்கை தான் அவங்க பார்த்திங்கன்னா முற்றிலும் பைபிளை ஃபாலோ பண்ணி கடவுளுக்கு உண்மையாக வாழ்கிறவங்க. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலேருந்து நம்மளை மீட்டு கொள்ளலாம். அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தால் நம்மளை மீட்டு கொள்ளலாம். நானும் எதிர்பார்த்து போகக்கூடிய விஷயம் அதுதான். இப்போ எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் வாழ்கிறாங்க, வாழ்ந்தாலும் அவங்களுக்கு கரெக்டான இது கிடைக்கல. இந்த வாழ்க்கையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. அப்போ இருக்கும்போது கடவுள் நம்ம இப்படி தான் வாழணும் வச்சுருக்காரு. அந்த வாழ்க்கையை நம்ம வாழும்போது பெற்றுக்கொள்கிறோம். அப்படியும் நம்ம பெற முடியாத சுச்சுவேஷன்ஸ் வரும்போது ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நம்மளுக்கு சபை கூடுதலில் ரிப்பென்டன் பண்ணணும். எப்படியாப்பட்ட பாவமாக இருந்தாலும் அதை அந்த பாவத்தை சொல்லி கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். கேட்டால் மட்டும்தான் அதுக்கு மன்னிப்பு உண்டு. பிறர்கிட்ட சொன்னாலாம் மன்னிப்பு கிடையாது. மனம் உகர்ந்து மனம் திரும்பினால் மட்டுமே மன்னிப்பு கொடுக்கப்படுது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்மளுக்கு அதை மீட்டு எடுத்து கொடுத்தாரு அவர். அப்புறம் இந்த சரீரம் வந்து கெட்ட விஷயத்தை எதையுமே அக்செப்ட் பண்ணிக்காது அப்படின்றதையும் சொன்னாங்க. இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கெட்ட விஷயம்னா எப்படின்னா, இப்போ நிறையா பேர் உடல் ரீதியாக நேற்று ஒருத்தங்க 2 பேரை வந்து நான் டி நகர் ஸ்பான்ற ஒரு இடத்துல கூப்பிட்டு போய் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஆனால் அதுக்கு நான் போன ஆசைப்பட்டேன், நான் போக முடியல. அவங்க நம்பரை சேவ் பண்ணியிருந்தேன். இவங்க கேட்டாங்க, இந்த இடத்துல நீங்கள் எதனா ஸ்பா தெரியுமான்னு கேட்டாங்க. அப்போ நான் அந்த நம்பர் கொடுத்தேன். அவங்க போனாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நானும் போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட ஆஃபரும் கேட்டேன். நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன் வரும்போது. அப்போ என்ன டைம், என்ன எப்படி இருக்கும் சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்து. ஆனால் அந்த ஸ்பான்றதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ உலகத்தில் பார்த்திங்கன்னா அது சொல்ல வேண்டிய விஷயமே இல்லை. அந்த மாதிரி ஒரு அப்படி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா அதில் இருந்தும் நம்மளை பாதுகாத்துக்கணும். அந்த ஸ்பான்றதே வந்து ஒரு எப்படின்னா, அதுதான் லா ஆஃப் த சாஸ்டி, ஒருத்தனுக்கு ஒருத்தி. இப்போ ஸ்பான்ற எடுக்கும்போது அதை வந்து வேறு ஒருத்தங்க பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயே நிறையா டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு வந்து புனிதமானதுக்கும் இதுக்கும் ஒப்பிட முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சிகிச்சை கொடுக்குற மாதிரி, அது ஒரு சிகிச்சையாக எடுத்துக்கலாம். ஆனால் அதில் நம்ம நூல்
நூல் அளவு தான் வந்து நம்ம தவறி போகிறதுக்கு அதில் வழி இருக்கும். அதை நம்ம பண்ணாமல் பாதுகாத்து நம்மளை பாதுகாத்து கொள்ளணும். எந்த தவறு செஞ்சாலும் நம்ம மெமரிஸில் இருக்கோம், அதை அழிக்க முடியாது. கடைசி டைமில் கடவுள்கிட்ட நம்ம இது ஏன் செஞ்சேன் அது செஞ்சேன்றதுக்கு ரீசன் சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து இது தவறுன்றது நம்மளுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இவ்வளோ விஷயம் பேசியிருக்கேன். ஓகே, பாய்.